மச்சான் கூடயே பழகிறான். அவன் எப்படா போடுது? அப்புறம் உன்னை சார் சொல்றியா? மனசு கேட்கல எனக்கு. மனசு கேட்கல. பண்றதா தானே வந்தோம். ஆமாடா. அப்புறம் பண்ணிதான் ஏய் நம்ம பணம் தான் முக்கியம். சும்மா மனசுலாம் சொல்லு. ஃபோன் போட்டு வர சொல்றா. நீ போடுறான் அவனை கண்டிப்பா. ஹலோ சொல்றா. எங்கண்ணா இருக்க? வீட்டில். சரி உங்க முக்கியமான விஷயம் பேசுவேண்ணா. சொல்லு. நம்ம எப்பயும் பார்ப்போம்ல, அங்கே வந்துரு. சரி ஓகே. இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் இருப்பேண்ணா. சரி ஓகே வந்துடுறேண்ணா. இந்த பாரா, யாரும் மனசிலாதீங்க. அவர்கிட்ட வருவார். நானே பண்ணுறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம். ரவுண்டு கட்டினா மட்டும் போதும். நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சரிம்மா சரி. பண்ண வர சொல்லியிருந்தா இல்லைண்ணா, முக்கியமான மாட்டுரு. என்ன சொல்லு. எப்படி சொல்கிறேன்னு தெரில. சொல்கிறான் மனுஷன்தான். ஹலோ சார், நீங்கள் சொல்லாமல் நான் போட்டேன். நான் பழம் டாக்டரில் போட்டுறேன். ஆல் அவுட்டு. சார் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டேன். ரிலீஸ் பண்ணுறீங்களா? எப்படி ஃபிகரு? செமையா இருக்குல்ல? சூப்பராக இருக்காடா. சரி உள்ள கிட்டார். ஓகேடா. என்னை ஏமாத்துறதே உன் வேலையா போச்சு இல்ல? என் சொந்த அண்ணனா இருந்தா நான் கேட்டிருந்த ஐபோன் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பான். என்னதான் இருந்தாலும் நீ என் பெரியப்பா பையன் தானே. ஓகேப்பா. அடா நல்லாச்சா? சூப்பரா இருந்துச்சு மச்சான். டேய் நான் ஃபிகரை கேட்டேன்டா. அம்மா ஃபிகரா மச்சான், ஃபோனை காணோம்டா. தம்பி ஆட்டோ ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். ஃபோன் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தல, ஃபோன் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஃபோன் எடுத்தவங்க டீட்டெயில்ஸும் கிடச்சிருச்சு. நாளைக்கு கணேஷ் நகர் வந்துருப்பா. சார் ஏறு. ஹலோ நான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். வீட்டு வெளியே தான் வெயிட் பண்ணுறேன். ஒரு சின்ன என்கொயரி, கொஞ்சம் வெளியே வாமா. அந்த வரேன் சார். சரிம்மா. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, நீ யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து தம்பியோட தான். அதை பற்றி பேசணும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் பேசலாம் சார். சரி வா. நீ எடுத்த ஃபோன் தம்பியோட தான்னா சொல்ற? ஐயா இது ஏன் ஃபோன் சார், எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தான். இல்லம்மா, நீ எடுத்தது வந்து சிசிடிவில பதிவாயிருக்கு. மாட்டினா பெரிய கேஸ் ஆகும். என்ன சொல்ற? அது மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் வேணா திரும்பி கொடுத்துட்றேன். நீ என்னப்பா சொல்ற? ஐயா அதெல்லாம் சார், கேஸ் போட்டு சார். கஷ்டப்பட்டு வாங்க ஃபோன் சார். எப்படி விட்டு கொடுத்துருவாங்க? நீ என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி எத்தனை ஃபோன் திட்டிட்டு போவாங்க. சரி நீ போ, நான் பேசிட்டு வரேன் போ. சார் நான் வழியாக சார். பையனை பார்த்தா கேஸ் வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல. எஃப்ஐஆர் போட்டால் உனக்கும் கஷ்டம், குடும்பத்துக்கும் கஷ்டம். போட்டா அந்த பையன் வந்து சிசி கேமராவில் இருக்கிற வீடியோ வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்ருவான். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். சரிம்மா, ஒரு 50,000 ரெடி பண்ணி கொடு. 50,000? ஆமாம் 50,000. கொஞ்சம் டைம் வேணும் சார். சரி எவ்வளோ டைம்? ஒரு 1 வீக். சரி ஓகே, 1 வீக் டைம். ஐயோ 50,000 எப்படி ரெடி பண்ணுறது? நான் எங்கே போவேன் 50,000த்துக்கு? அதை கொடுக்கலனா வேற இந்த போலீஸ் என்ன பண்ணுவாருன்னு வேற தெரியலையே. சரி இப்போ அவசரத்துக்கு இதுலேருந்து எடுத்துக்கலாம்.
ஹலோ சார், நான் பூஜா பேசுறேன். சொல்லுமா. நீங்க கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டேன் சார், வந்து வாங்கிக்கிறீங்களா? சரி, எங்க வந்து வாங்கணுமா? நான் அன்னைக்கு மீட் பண்ண இடத்துல கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறீங்களா? இந்தாங்க சார் நீங்க கேட்ட பணம். ஓகே, பார்த்து நடந்துக்குமா. இந்த மாதிரி யாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, சரியா? சரி சார், பாத்துக்கிறேன். இப்போதான் நான் வரேன்னாரு, இன்னும் காணோம். சார் ஏடா அண்ணன் எப்படி ட்ரெஸ் நார்மலா வேட்டையிலோட கமல் மாதிரி இருக்கு. பைசா வாங்கிட்டேண்ணா. சூப்பர்ண்ணா. என்ன சார்ண்ணா? சரி சரி, 40,000 ரூபா இருக்குது. நான் 10,000 ரூபா தினேன். பசங்க கொடுத்து என்ஜாய் பண்ண ஜாலியா. ஓகே ஓகேண்ணா. வரலாம் சொல்லலாம். சரிடா மச்சான். வாடா மச்சான். அதெல்லாம் கட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎஃப்டி கேட் சொல்றாங்க, போலாமா? போலாம்டா. மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு, குத்து போட்டோ நல்லா கிடைக்குமா? ஐடி அது நல்லா கிடைக்கும். மச்சான், இந்த பணத்தையா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம்டா. ஆமா மச்சான், அன்னைக்கு மட்டும் உன் வாய கலர்லனா நீ ஏன் அமைக்கிருப்பல? இதை வந்துட்டான் பர்றா. நான் மச்சான் கடை முடிருக்கு. நான் ஓசிடி மிஸ் ஆயிடுச்சா? ஒரு பெரிய புஷ் பண்ண நீ அதுக்கு தானே வந்த வானாயா. சிங்கிள் டீ கூட நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியல. நம்ம நிலைமை அப்படி இருக்கு. ஏதோ இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஒரு வாரமா போட்டுக்கிறோம். வரவெல்லாம் நம்ம கிட்ட நின்று கூட பேச மாட்டான்டா. என்னடா பண்றது? ஆமாண்டா, நம்மளால சொந்தமா ஒரு நாஸ்டா கூட வாங்கி சாப்பிட முடியல. நீங்க பரவாயில்லடா, நான் பிளாட்ஃபார்ம்ல பத்துனுக்கேன்டா. எதுக்கு இப்பெல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நாலுல இருந்து நம்ம லைஃப் ஸ்டைல மாறுது. எனக்கு ஒருத்தர் தெரியும், நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். சொல்றத மட்டும் கேட்டு வா. என்னடா பசங்களை கிட்ட நான் வந்திருக்காங்க. சரி, கடையில் வெயிட் பண்ண வரேன். பசங்க கிட்ட தானே ஒண்ணு தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிளான் என்னன்னா, நம்ம டார்கெட் பண்ணுறா. நான் பிளான் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்கள் அது எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் பப்ளிக்ல ரோட்ல மொபைலை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அச்சா அந்த பிளான் சொல்லுறேன் போல. ரோட்ல ஒரு வாண்டவன் வருது. நம்ம துண்டா அவன் எடுக்க மாட்டான்டா. என்ன எடுப்பான்? எடுத்துறான்டா. டேய் டேய் என்னடா பண்றது? எடுக்க ஓடுறா. டேய் ஓடுறா. புறா எப்படி இந்த வயசுல நம்ம ஃபோன் கேக்குது? என்ன நேரம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே மாட்டிச்சு. அந்த பொண்ணு ஃபோனை பற்றி பேசுறத நாங்கள் கேட்டோம். அதே மாதிரி அது கண்ணில் படுற மாதிரி எங்கள் ஃபோனையும் வச்சோம். நாங்கள் விரிச்ச வேலையில் அந்த பொண்ணை மாட்ட வச்சோம். மச்சான் அப்படி கரெக்டாக பிளான்ல வந்துச்சா? செம்ம பிளான் மச்சான், என் எதிர்பார்க்கவே இல்லைடா. நம்ம பிளான் படி ஒரு பொண்ணு தான் மாட்டிக்கிச்சு. அட்ரஸும் கண்டுபிடிச்சிட்டோம். டேய் சூப்பர்ரா. சரி, நாளைக்கு நீ வந்து நானும் போலீஸ் காஸ்டியூம்லாம் வந்துடுறேன், சரியா? நினைச்சா மாதிரியே அந்த பொண்ணுகிட்ட இருந்து காசையும் காக்கணும். மணியா சூப்பர்ரா. ஆமாண்டா, 40,000 நம்ம கொடுத்துட்டு 10,000 அது எடுத்துனாரு. எவ்வளோ நல்லா வரா? இது மாதிரி என்ன வருவாங்களா? ஆமாடா, சூப்பர்ரா. விட்றா. மச்சான், நான் ஒர்க் பண்ற கடையில நேற்று ஒரு பொண்ணை ஏமாத்தி பணம் வாங்கினீங்களே, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சான்டா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அவங்க அப்பா சர்ஜரி பண்ற பைசா எடுத்து அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்துருச்சு. நேற்று அவங்க அப்பா இறந்துட்டாரா. அந்த சாவுக்கு இவதான் காரணம்னு சொல்லிட்டு இவ சூசைட் பண்ணிட்டான். ஐயோ, இந்த வயசுல பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? இப்போ நீங்களா உண்மையை சொல்றீங்களா இல்லை நானும் அடிச்சு வாங்கிடுவோம்? மச்சான் சொல்லிடுறா, என்னால் அடி தாங்க முடியாதா. நான் சொல்றேன் சார். சொல்லு. மணினா அவர் தான் எனக்கு எல்லாம். ஓ, அப்போ நீங்களா எதுவும் பண்ணல. சரி, நான் உங்களுக்கு இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்கிறேன். ஆனால் நான் சொல்றேன், நீங்க போடணும். மச்சான் கொள்ளலாம் வேணாண்டா. டேய் சொல்லுங்க, யாரை பண்ணணும்? இவனை தான் போடணும்.
இவரையா? ஐயோ. மச்சான் கூடயே பழகிறான், அவன் எப்படா போடுது? அப்புறம் உன்னை சாக சொல்றியா? மனசு கேட்கல எனக்கு. மனசு கேட்கலையா? பண்றதா தானே வந்தான். ஆமாடா. அப்புறம் பண்ணி தான் நான் ஏய் நம்ம பணம் தான் முக்கியம், சும்மா மனசுகெல்லாம் இன்சுகெல்லாம் அந்த முக்கியமான விஷயம் பேசுறேன்னா சொல்லு. நம்ம எப்பயும் பார்ப்போம்ல, அங்கே வந்துரு. சரி ஓகே. சார் நீங்கள் சொல்லாமல் நான் போட்டேன். நான் பொல்லாத ஆல்டாவில் போட்டுறேன். ஆல் அவுட்டு சார். பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டேன். ரிலீஸ் பண்ணுறீங்களா? என் தங்கச்சியும் என் சித்தப்பாவும் கொண்டவங்களை நான் கொண்டுட்டேன். இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் ஆசைப்படுற பொருளை எப்படி வேணாலும் அடையணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காக அவங்க ஆசையை தூண்டிவிட்டு அவங்கள ஏமாற்றாதீங்க. நீங்கள் ஏமாத்துற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் பல பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. சிம்பிளாக தலை ஸ்டைலில் சொல்லணும்னா லிவ் லெட் லிவ், வாழ்வு வாழ வீடு.